இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு. ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற, நிறைய ஏழைகள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற தெருவுல நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. என் பக்கத்துல இருக்கிறவர், ஏயோ சார் வேணாம் சார், அவங்க வந்து ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம், இது என்ன பரவாயில்ல அப்படி. நான் போயிட்டு இருக்கும்போது, தொட்டுட்டு இருக்கும்போது, அவன் எவரும் ஒருத்த கறி கடைக்காரன், அவன் வர்றான், அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய், பிரகாஷ் சார் அப்படின்னு கன்னடத்துல பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பாக்குறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி செல்லோன்னு கை கொடுக்கறாங்க, அந்த எண்டு தான் தெரியுது. அந்த மனத்துல, அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார். இத பாருங்க, அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வமகன் மன்னரை நினைச்சேன் நானு. அவனை பாருங்களேன், ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான், ஒரு தேர்ல நிப்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி? மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பவாவது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவனை அப்படி விட்டுறலாம். நான் இவ்வளவுதான் பேசுறது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது. ஆனா வேலை இதோட நிக்காது. நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் நான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான். ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு. நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல, வெற்றி இல்ல. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா. இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜு, நான் வந்து RSSல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா, இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா? இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு. இது இந்த மோதி போடுற ஆளுகள், இவனும் வந்தான், ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க, போவாங்க. ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு அம்பேத்கரை பத்தி பேசுறோம், பெரியாரை பத்தி பேசுறோம். சும்மா பேசினா முடியாது. அம்பேத்கர் ஏழை, ஆமா. தலித், ஆமா. He was a great thinker. He was the most well-read person. அம்பேத்கரை படிக்கணும். ஏனென்றால் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதினது பிறகு அவரே சொல்றாரு, என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு, இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார். அதற்கு காரணம் அடுத்த வர தலைமுறை ஒரு மார்க்ஸையோ, ஒரு அம்பேத்கரையோ, ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியா சொல்றாங்க. அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். தே ஆர் நாட், நம்மளுக்கு வந்து அவரால் சூப்பர் ஸ்டாருங்க கிடையாது, நாங்க படிக்க வேண்டியது. பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படிச்ச படிப்பு, அவங்க பார்த்த தொடுவானங்கள், அதையும் நம்மளும் பார்க்கணும். அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ, இந்த பாசிசம் இருக்கோ, அது வேரோட நம்ம எடுக்க முடியும். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அதை பாருங்க. ஒரு தனி மனிதனுக்கு கட்டறிவுல கட்டாயிடுச்சுன்னா அது அவன தனிப்பட்ட மனிதனோட வழி. ஆனா ஏகலவியனோட கட்டவிரல் எடுத்துட்டு போனா அது சமுதாயத்தின் வழி. மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பாத்துக்கிறது இல்லையா? இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆயிட்டே போகணும். இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ? ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும். நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது.
அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிகள் வரும் போகும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை. நாம தான் பர்மனன்ட். அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க, தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க. அதை நம்ம உணரணும். இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்ல. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுத. இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை. நம்மளுடைய ஒரு பிரதிநிதி, எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம். 530 பேர் தான் இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம தொகுதிகளை நமக்கு தெரிஞ்சவனாயவன், நம்மளுடைய வழி தெரியுமா, நம்மளுடைய மொழி தெரியுமா, நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி இருந்தோம்னா அப்படிதான் வச்சிருக்கானுங்க. அப்பதான் இவங்க பிழைக்க முடியும். ஆனா மக்களுக்குள்ள அடுத்த 5 வருஷமோ 10 ஆண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன். எனக்கு அதுதான் வேலை. எனக்கு இது வேலை இல்லை. வரும்போது இன்னைக்கு ஒரு 3 பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க. நேஷனல் கேரவன் அந்த மேக்சின், நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க? சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ் ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழிருந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன். நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன். இதை நான் கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன். நன்றி.